Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல creamy red sauce pasta எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல வீட்ல எப்படி சுலபமா சாஸ் செய்யறது, பாஸ்தாவை உடையாம எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: தக்காளி 4, காஷ்மீரி ரெட் சில்லி 4, பாஸ்தா 200 grams, ஆனியன் 1, garlic 6, ஆரிகானோ 1 tablespoon, பெப்பர் பவுடர் 1 teaspoon, ரெட் சில்லி flakes 1 teaspoon, ketchup 2 tablespoon, பட்டர் 1 tablespoon. பேன்ல தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு, தண்ணி சூடானதும் அதில் தக்காளி, காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து சிம்மில் 10 minutes மூடி வச்சு வேக வைப்போம். தக்காளியை நல்ல கலராக பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா அதுக்கு பதிலாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி வச்சிருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா தோல் உரிஞ்சு வெந்துருச்சு. அடுத்து அதை நல்லா ஆற விடுவோம். பாஸ்தாவை வேக வைக்க அகலமான பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மேலே தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் தான் பாஸ்தா வெந்து வரும்போது சைஸ் பெருசாகவும் ஒட்டாமல் இருக்கும். தண்ணி சூடானதும் பாஸ்தாவை சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி வச்சிருவோம். ஒரு கொதி வரும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயில் சேர்க்கறது பாஸ்தா ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இனிமே மூடி வைக்க தேவையில்லை. பாஸ்தா வேகிறதுக்கு 8லிருந்து 10 நிமிஷம் ஆகும். பாஸ்தாவை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இனிமே பாஸ்தா வேகிற வரை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் ஒட்டி உடஞ்சிரும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாஸ்தா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, அது நல்ல பெருசாக டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே வேக விட்டோம்னா உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ இதை தட்டுக்கு மாற்றி இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வெந்துருச்சு. தக்காளி மிளகா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிளகாயோட காம்பை எடுத்துட்டு மிக்சியில் போடுவோம். அடுத்து தக்காளியோட தோலை எடுத்துருவோம். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இப்போ தக்காளியோட தோலை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணணும். தக்காளியில் அந்த வெள்ளைய ஹார்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். எதுக்குன்னா அது அரைப்படாது. இப்போ மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவோம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து அது நல்லா உருகவும் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நம்ம நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்குவோம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நம்ம வதக்குவோம். ரொம்ப கருக விட்டுற வேணாம், லைட்டாக ஒரு வதங்கினா போதும். அடுத்து நம்ம ஆயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாஸ்தா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அது மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு அது வரணும். இப்போ நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன்
பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து ஒரு நல்லா 3 மினிட்ஸ்க்கு அதை நம்ம வேக விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம சீஸ் 3 ஸ்லைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணுவோம். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா உருகி மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்ப்போம். பாஸ்தா ஆறவும் நல்லா உதிரியாக வந்திருக்குது. இப்போ பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மீத இருக்கிற ஆரிகானோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.